யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் காலை வணக்கம். கரூரில் ஏற்பட்ட கோர விபத்து மனதையும் உடல் ரொம்ப பாதிச்சது. உடலில் சரியில்லாமல் 4 நாட்களாக இதுக்கு இந்த கோர விபத்துக்கு செந்தில் பாலாஜியும் தமிழக அரசும் காரணமே கிடையாது. இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஆசை வரலாம், ஆனால் பேராசை வரக்கூடாது. அது ஆபத்தில் அழிவுல முடியும். இதுக்கு முழுக்க காரணம் நம்பர் 1 விஜய், நம்பர் 2 பாண்டிச்சேரியுடைய குஷி ஆனந்த் பரோட்டா மாஸ்டர். விஜய் வீட்டில் பரோட்டா போட வரணும்னா குஷி ஆனந்த் பரோட்டா மாஸ்டர். இந்த லாட்டரி டீட்டு போடணும் ஒருத்தவரை ஆத வச்சுனான் அவன். துணை போஸ்டராக நிர்மல் குமார். இந்த கரூர் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் மதிவான். இந்த 5 பேர் தான் காரணம். முழுக்க இந்த அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது. அரசாங்கம் எந்த ஒரு தப்பும் பண்ணலை. நான் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறேன், இது சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. தப்பு செய்கிறவங்களை ஆதரிப்பேன், தவறு செய்தால் எதிர்ப்பேன். என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, நம்பர் 1 விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது. நம்பர் 2 அங்கே இருந்த பொதுமக்களுக்கு உணவும் கிடையாது, தண்ணி கிடையாது. அவங்க 7 மணி நேரம் நின்று இருக்கிறாங்க. விஜய் என்ற ஒரு நடிகரை பார்ப்பா, தலைவர் கிடையாது விஜய். நம்பர் 3 கரண்ட்டை அரசாங்கம் கட் பண்ணலை, நிறுத்தலை. அங்கே இருந்த கக்குரிகோ விழா ஏற்பாட்டாளர்கள் போட்ட ஃபோக்கஸ் லைட்டை ஜென்ரேட்டர் போடுற வயரை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் தான் மின்சாரம் தடைப்பட்டது. நம்பர் 4 விஜய் அங்கே இருந்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டத்தை சேர்த்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் யாருக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் வராத மாதிரி காட்டுறதுக்காக நாமக்கல்லிருந்து 7000 பேரை தன் பின்னாடியே திரட்டின்னு இதில் ஏற்பட்ட சம்பவத்தினால தான் 40 பேர் இறந்தாங்க. குழந்தைகள், சகோதரிகள், சகோதரர்கள், இதில் அப்பாவிகள் பாவம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு தண்டனை உண்டு. தப்பு செய்தால் நீதிமன்றம் தண்டனை கொடுத்து இல்லையோ, அதில் ஆண்ட ஒருத்தர் இருக்கார். என்னுடைய அப்பன் முருகப்பெருமாள் 6 படி வீடு, கண்டிப்பாக தண்டனை விஜய் கொடுப்பார். விஜய் அஜித்குமார் போலீஸாரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் சிவானந்த சார்